வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் நாம் எல்லோருமே ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கிறோம். வாழ்நாள் முடியும் வரை, என் மரணம் நெருங்கும் வரை உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா பணம், அப்படிப்பட்ட பணம் நமக்கு அத்தியாவசியமான தேவையாக மாறிவிட்டது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாதுன்ற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அப்படி எல்லாரும் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எல்லாருமே வாழ்க்கையில் செட்டில் ஆனோமா, கோடீஸ்வரன் ஆனோமா, பணக்காரன் ஆனோமா அப்படின்னா இல்லை. அதற்கு தேவை மாபெரும் அதிர்ஷ்டம். ஆமாங்க, உழைப்போடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் இருந்தால் மட்டுமே ஒருவன் உச்சத்தை தொட முடியும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை ஜாதக ரீதியாக இருக்கலாம், அல்லது வேறேனும் தாந்திரிக மாந்திரிக விஷயத்தால் வரவழைக்கலாம், மற்றும் கிரகங்களுடைய ஈர்ப்பு விஷயம் மூலமாகவும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறையில் குபேர ரகசியம், உங்களுடைய குடும்பத்தில் குபேரனாக மாற்றக்கூடிய, கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய அந்த ஒரு ரகசியத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சுந்தரியும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். எடுத்த முயற்சியில் வெற்றி காணும் வரை பின்னாடி ரிவர்ஸில் அந்த காரியத்தை வரமாட்டீங்க. விடாமுயற்சி, வைராக்கியம் கண்டிப்பாக உங்களிடம் உண்டு. ஏன்னா காலப்புருஷத்தப்படி 3வது ராசியாக வருது தான் நீங்கள். நிச்சயம் எல்லாத்துக்குமே ஒரு 2 வழி வச்சுருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் திட்டம், 2 திட்டம் வைத்திருப்பீர்கள். ஒரே நேரத்தில் வேலை, தொழில், ஒரே நேரத்தில் குடும்பத்தையும் தொழிலையும் சேர்த்து நடத்தக்கூடிய திறமை, பக்குவம் உங்களிடம் உண்டு. இருந்தாலும் கூட எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் காசு பணம் கையில் நிற்காமல் போச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணம் 2ஆம் வீடு கடகம், அதில் செவ்வாய் நீசம் அடைகிறார். மிதுன ராசிக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்களாலையும் சகோதர சகோதரிகளாலும் மற்றும் நிலத்தாலும் பெரிய அளவில் லாபம் கிடைக்காது. ஏன்னா செவ்வாய் அங்கே நீசம். மற்றும் வேலையாலும் பெரிதளவு லாபங்கள் இருக்காது. ஏன்னா மிதுன ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ முதல்ல மிதுன ராசிக்காரங்க ஒரு வேலை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் வெளிநாடு, வெளி மாநிலம், குடும்பத்தை விட்டு லாங் டிஸ்டன்ஸில் போய் ஒரு வேலை தொழில் பார்த்தா ரொம்ப யோகமாக உங்களுக்கு அமையும். இதை முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? பூரியத்தை விட்டு விலகி இருக்கணும், சொந்த பந்தங்களை விட்டு விலகி இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுடைய வேலை தொழிலில் மாபெரும் முன்னேற்றம் உண்டு, சரியா? இப்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய வழிமுறைகள், ஏன்னா கிரகங்களுடைய ஈர்ப்பு விசையின் மூலமாக உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி கொள்வதான் சாமர்த்தியத்தன். அப்படிப்பட்ட நீங்கள் சாமர்த்தியனாக, சாணக்கியனாக மாற வேண்டும் என்றால் இந்த ஒரு வழிமுறை செய்யுங்க. முதல்ல 2ஆம் வீடு தான் தன குடும்ப வாக்குஸ்தானம், கையில் பணம் வர்றதை சொல்லக்கூடிய வீடு. அந்த 2ஆம் வீடான கடகத்தில் குரு உச்சமடைகிறார், சரிங்களா? அப்போது குரு என்பவர் பொதுவாக கோயில்களுக்குடைய யானை, இந்த யானை என்கிற உருவத்திற்கு குரு காரகிரகமாக வைக்கிறார். அப்போது நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது, யானையினுடைய முடி அல்லது யானையினுடைய பாதம், காலடி சுவடுகள் பற்ற மண் போன்றவற்றை உங்களுடைய வீடுகளில் வைக்கின்ற பொழுது, பூஜை அறையில் வைத்து அதை வழிபாடு செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு ஒரு மாற்றம் உண்டு. ஸோ யானை முடிய மோதிரமாக திரித்து கைகளிலும் விரல்களையும் அணிந்து கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், சரிங்களா? இது முதல் விஷயம். 2வது, நிச்சயம் அரச மர வழிபாடு புத்திர பாக்கியத்திலிருந்து திருமண யோகத்தை வரை உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? ஏன்னா செல்வம் இருந்தாலும் வாரிசு என்று ஒன்று உண்டு, வாழ்க்கை துணையும் ஒன்று வேண்டும். அதை கொடுப்பது அரச மர வழிபாடு, ஓகேங்களா? அதை முடிந்தளவு நீங்கள் பண்ணுங்கள். மிகப்பெரிய அளவு பதவி உயர்வு, அரசாங்க வேலை எதிர்பார்ப்பவர்கள் அரச மர வழிபாடை தவறாமல் பண்ணிக்கோங்க. அரச மர வழிபாடு பண்ண முடியாதவர்கள் அரச மர கண்ணை கோயில்களுக்கோ குலதெய்வ கோயில்களுக்கோ தானமாக கொடுத்து அதை பராமரிப்பு விஷயத்தில் உங்களுடைய உதவியை செய்யுங்க. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அரசமர வழிபாடு என்பது குறிப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை என்று 9 முறை பலம் வருவது, குறிப்பிட்டு அதிகாலை 4 to 6 மணி நேரத்தில். இதுவும் மிகப்பெரிய அளவு ஒரு பணஞ்செல்வத்தை உங்களுக்கு ஈட்டுக் கொடுக்கும். இது போக நிச்சயம் குபேரன் இருக்கக்கூடிய ஊறுகாய் போன்ற உணவு பதார்த்தங்களை பூஜை அறை மற்றும் சமையல் அறையில் எப்போவுமே குறைவில்லாமல் வச்சுருங்க. ஸோ ஊறுகாய் போன்ற விஷயத்தை வச்சுருங்க. இது போக நிச்சயம் உங்களுடைய கைகளில் எப்போவுமே எல்லோ கலர் கர்ச்சீஃப் போன்ற விஷயத்தை பயன்படுத்துறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை வஸ்திரத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்கின்ற பொழுதும் மிக முக்கியமான முறையில் பெருமாளுடைய திருப்பாதங்கள் சொல்வோம்.
ஸோ பெருமாள் கோவிலுக்கு போனால் அங்கே நம்ம தலைமையில் சடாரி வைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சடாரியை நீங்கள் எவ்வளவு பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த சடாரியை உங்களுடைய தலையில் முன்னாடி நீங்கள் சிரசின் மீது வாங்குகிறீர்களோ, ஆசீர்வாதமாக வாங்குகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை செய்யும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடும் தவறாக பண்ணிங்க. அதே மிகப்பெரிய ஆன்மீக குருமாருடைய திருப்பாதங்களை, ஸோ ராமருடைய பாதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி திருப்பாதங்களை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சு வணங்குகின்ற பொழுதும் மிகப்பெரிய மாற்றம் காணும். ஸோ இதில் நிச்சயம் இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கும் போது, இதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் கிடைக்கும்போது ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும். நிச்சயமான முறையில் வாழ்க்கையில் உச்ச பெயர் புகழோடு பெரும் செல்வமும் உங்களை வந்தடையும். சரிங்களா? தவறாமல் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது நான் சொன்ன வழிமுறைகள் எல்லாம் பெரிய செலவில்லாத வழிமுறைகள். சரிங்களா? செய்து பார்ப்பதில் தவறுகளை நிச்சயம் பலன் உண்டு. இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.